ஆயுதத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு கடுமை காட்ட தவறுகிறதா அரசு என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். ஆயுதத்து நீட்சியில் ஏன் இந்த விவாதம் எழுகிறது அப்படின்னா, இந்த ஒரு சதுப்பு நிலங்களுடைய அளவு அப்படிங்கிறது பெரும் அளவுக்கு 80% அப்படிங்கிற அளவிலிருந்து ஒரு 15% குறைந்திருக்கிறது அப்படின்னு சமீபத்தில் ஒரு ஆய்வு வந்தது. இதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றமும் இது குறித்த கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது ஒரு ஆக்கிரமிப்பு குறித்து மிக கடுமையான கேள்விகளை அரசுக்கு கடந்த சில மாதங்கள்ல உயர்நீதிமன்றம் கேட்டு வருகிறது. சென்னையை பெருவெள்ளம் தாக்கியதற்கு முன்பும் கூட இதை கேட்டது, அப்புறமும் கேட்டிருக்கு, இப்பயும் கேட்டிருக்கு. அதில் தொடர்ந்து பல சவால்களை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஒரு ஆக்கிரமிப்பில் ஒரு பெரிய மாற்றம் வந்ததா என்றால் இல்லை. அது குறித்த கேள்விகள் எழுகின்றன, விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய முன்னாள் பொதுப்பணித்துறை அதிகாரி திரு பாலுசாமி அவர்களும் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் தீரன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு பாலுசாமியுடைய முதற்கட்ட கருத்து, உயர்நீதிமன்றத்துடைய இந்த கருத்து குறித்து, இந்த புள்ளி விவரம் குறித்தும். என்க்ரோச்மெண்ட்டுங்கிற போது இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்க்ரோச்மெண்ட்டில் அரசியல் குறுக்கீடு இருக்கிறதுனால தான் என்க்ரோச்மெண்ட்டு அதிகமாக போயிட்டுருக்குது. இப்போ பாருங்களேன், இந்த இது அடையாரை எடுத்துக்கிட்டால், நான் முதலே சொன்ன மாதிரி அங்கே அந்த மர்மலாக் பிரிட்ஜில் 14 வெண்ட் இருக்குது. அது வழியாக தண்ணி போகணும். 9 வெண்ட்டில் வீடு கட்டிட்டா. குடிச்ச பெரிய வீடாக கட்டி உள்ள மீதி 5 வெண்ட் தான் தண்ணி போகுது. எப்படி சார் ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கும்? எப்படி வெள்ளம் இது பண்ணாமல்? இது மாதிரி அங்கே மட்டும் இல்லை, இது ஒரு இடம், இது ஒரு காரணம். அப்புறம் எங்கே பார்த்தாலும் குடிசை கட்டி எல்லா கட்சிக்காரனும் கொடி போட்டுருக்கான். பெட்லேயே அதாவது ரிவர் பெட்லேயே பட்டிருக்கான். எப்படி அது சரியாக தண்ணி போகும்? தண்ணி விட்டு எல்லாம் பண்ணுவோம். தண்ணி முக்கியமான காரணம் என்க்ரோச்மெண்ட்டு. அப்புறம் அதிகமான மழை பெய்யுது, அதுதான் காரணம். இங்கே லோக்கலாக மழை, மேலே தண்ணி அதிகமாக வந்துச்சு. இதெல்லாம் இந்த ஃப்ளட்டு வந்ததுக்கு அந்த போன வருஷம் நம்ம பாதிக்கப்பட்டது காரணமே என்க்ரோச்மெண்ட் தான் மெயின். அடுத்தது அதிகமான மழை. இந்த என்க்ரோச்மெண்ட்ல உங்களோட கருத்தை முடிச்சிருங்க, பிறகு பேராசிரியர்கிட்ட போறேன். உங்களோட கருத்தை முடிச்சு. இன்னும் ஏரிகள்லாம் சொல்லிருக்காங்க, அங்கங்கெல்லாம் லோக்கலாக இருக்கிற பசங்கள்லாம் அங்கே வீடு கட்டுறான் அல்லது நிலத்தை பயிரிடுறான். மேலே இங்கே தண்ணி கொஞ்சம் மேலே இருக்கிற இடமெல்லாம் அந்த ஏரியில் உடைப்பு, மழை காலத்தில் உடைப்பு வரதே காரணம். மேலே 4 ஸ்டோரில் பயிரிடுறான் பாருங்கள். அதாவது என்க்ரோச் பண்ணுறவன் உடச்சி விடுறது தான் மெயின் காரணம். ஒரு ஏரியை உடைச்சா செயின் ஆஃப் டேங்க்ஸ் உடஞ்சிக்கும். மேன்மேட் தான் மெயினாக. இல்லைன்னா அது பாட்டு சர்ப்ளஸ் வழியில் போயிட்டே இருக்கும் தண்ணி. இவன் மேலே இருக்கிறவன் என்க்ரோச் பண்ணுறவன் உடச்சி விட்றதான். ஒரு இதை உடச்சி விட்டா போதுங்க, அங்கே இருக்கிற செயின் ஆஃப் டேங்க் இருக்கிற 5-6 செயின் இருந்துன்னு வச்சுங்க, எல்லாம் கம்ப்ளீட்டாக உடஞ்சிடும். இதுதான் காரணம் என்க்ரோச்மெண்ட்டுக்கு. அங்கங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் என்க்ரோச் பண்ணுறதுனால தான் என்க்ரோச்மெண்ட்டே வருது. அந்த என்க்ரோச்மெண்ட்டெல்லாம் நீக்கணும். அதுக்கு பெரிய திட்டம் வகுக்கணும். அதை டிமார்க் பண்ணி டீசில்ட் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் வில் எந்த அரசுக்கும் இல்லை அப்படிங்கிறதான யதார்த்தம். இது உயர் நீதிமன்றம் ஒரு முறை இல்லை, பல முறை சுட்டி காட்டிருக்கு. பேராசிரியர் தீரன் நிச்சயம் சொல்ல போறார். திமுக ஆட்சி காலத்துல ஆக்கிரமிப்புகள்லாம் முறைப்படுத்துறதுக்கு இந்த ஜியோ வெளியிட்டாங்க, அந்த ஜியோ வெளியிட்டாங்கன்னு. அந்த ஜியோ நீட்டிக்கப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்துல. இது இன்னைக்கு ஒரு நம்ம உயர் நீதிமன்றமே சொன்னது போல, இந்த நீர்நிலைகள்லாம் தேவை இல்லை அப்படின்னா நம்ம முன்னோர்கள்லாம் அதை உருவாக்கிட்டு போறதுக்கு, அதை பராமரிக்கிறதுக்கு முட்டாள்களா? அன்னைக்கே தேவை இருந்த போது இன்னைக்கு அதை விட அதிகமான தேவை இருக்கிறது. ஆனா இதுல இந்த ஒரு நீர்நிலை ஆக்கிரமிப்புகள்ல, அந்த நீர்நிலைகள் சுருங்குவதுல நமக்கு ஒரு பெரிய அக்கறையோ, அதுல ஆக்கிரமிப்புகள் அகற்றுறதுல ஒரு பொலிட்டிக்கல் வில்லோ எவ்வளவு முறை உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ சொன்னாலும் இல்லை. அதுதானே யதார்த்தம். இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னாக்கா, பல்லவர் காலம், சோழர் காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கிறதுக்கு கடுமையான தண்டனைலாம் கொடுத்துருக்காங்க. அது மன்னர்கள் காலன்றதுனால இல்லை, தொலைநோக்கு பார்வையோட கல்லணையில் கரிகாலன் கட்டி வைத்த அந்த அணையானது இன்றைக்கு எத்தனையோ ஏக்கர்களுக்கு பலனை கொடுத்துட்டு இருக்கு. நம்முடைய முன்னோர்கள்லாம் நல்லா தான் சிந்திச்சாங்க, நல்லா தான் செயல்பட்டாங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அம்மாவனுடைய அரசானது ஒரு பேருக்கு போட்டிருந்த சட்டம் செயல்படாமல் இருந்ததெல்லாம் மாற்றி, எந்தவித பாரபட்சம் இல்லாமல் நீர்நிலைகளை முதல்ல ஆக்கிரமிப்புகளை அகற்றுங்க, அதை ஆழப்படுத்துங்க. அதுக்கு தேவையான இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இருக்கு இல்லைங்களா, அது பயனில்லாமல் போயிடக்கூடாதுன்றதுனாலேயே குறைந்தபட்சம் உங்கள் ஊர் குளங்கள், உங்கள் ஊர் குட்டைகள் அல்லது ஊருணிகள், கிணறுகள், இதையாவது ஆழப்படுத்துன்னு சொல்லி 100 கோடி ரூபா ஒதுக்கி அந்த பணிகளை செய்ய சொல்கிறாங்க. ஆனால் அம்மாவுடைய அரசை பொறுத்தவரையில் இந்த நீராதாரம் மேம்படுவதற்காக நிறைய நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க.
இன்னும் கூட அது சொல்றேன், போதுமானதா? சுனாமி இல்ல போதுமானதுன்றது அதோடைய கோரமுகத்தை நம்ம சென்னை பெருவெள்ளம் போது பார்த்தோம். அந்த சமயத்துல 2 மாவட்ட கலெக்டர்கள், குறிப்பா காஞ்சிபுரம் கலெக்டர்லாம், அப்புறம் மற்றொரு IAS அதிகாரி அமுதாலாம் போய் ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றினாங்க. அந்த சமயத்துல அது பெரிதும் வரவேற்கப்பட்டது. அப்புறம் இல்ல இப்ப இது ஆக்கிரமிப்பு வர்றதுக்கு 2 காரணங்க. ஒண்ணு ஐயா சொல்ற மாதிரி அரசியல் குறுக்கீடுகள் இருக்கிறது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம நகரப்பகுதிகள் இன்னைக்கு பெருகிட்டே வருது. அது அரசுடைய ஆளுகைக்கு உட்பட்டது தானே. வள்ளுவர் கோட்டமே அந்த ஒரு டெவலப்மென்ட் பிளான் டெவலப்மென்ட் இல்லாம தானா வளர்ந்துச்சுன்னா எதற்கு அரசு? வள்ளுவர் கோட்டமே வந்து ஏரியில தான் கட்டி இருக்கிறாங்க. அது வந்து காரணம் என்ன? சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அப்படித்தான். சுற்று வட்டார பகுதிகள் பூரா குடியிருப்பு பகுதிகளா மாறி போச்சு. அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு நீர்நிலைகள் வந்து அந்த பாசன பகுதி இல்லாத போன காரணத்தினால, பாசன நிலப்பகுதி இல்லாம போன காரணத்தினால அது கொஞ்ச காலத்துல என்ன ஆயிடுதுனாக்கா பிளாட்டா போட்டு அப்படியே தகுதியற்ற நீர்நிலைகள், இறந்த நீர்நிலைகள் அறிவிப்பது அரசு, அதற்கு அனுமதி கொடுப்பது அரசு. இது அரசுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. நீங்க வந்து இந்த ஒரு வளர்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சியா, இயற்கையோடு ஒன்றிய வளர்ச்சியா இருக்கணும் அப்படின்னு எந்த அரசும் கருதலைங்கிறதானே யதார்த்தம். இல்ல அப்படி கருதாம இல்ல. இன்னைக்கு போரூர் ஏரியானாலும் சரி, பள்ளிக்கரண பகுதியானாலும் சரி, அம்மாவுடைய அரசு வந்து அந்த நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்காக முறையான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. எடுக்காமலாம் கிடையாது. அது எடுத்தா இன்னைக்கு நம்ம அதோட விளைவுக்கு கண்கூடா பார்ப்போமே. இன்னைக்கும் கூட இந்த மழைக்கு பிறகு சில நடவடிக்கைகள் எடுத்தோம். அடுத்த மழையை தாங்குற அளவுக்கு ஒரு நீண்ட கால நடவடிக்கை இல்லையே. 1400 சொச்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இந்த கடலூர், திருவள்ளூர், மதுரை இந்த பகுதிகளெலாம் வந்து அந்த நீர்பிடிப்பு அதெல்லாம் கரையை வலுப்படுத்துறது, ஆழப்படுத்துறது, வாய்க்கால்களை சீரமைக்கிறது இருக்கிறத செய்யறீங்க. இப்ப இந்த ஆக்கிரமிப்புகளை செய்தி மறுபடியும் வெள்ளம் வந்தா அந்த நீர்நிலைகளை ஓரளவுக்கு அதனது இயல்பு நிலை, அதுக்கு முன்பு இருந்த நிலை, அதை வந்து ரிஸ்டோர் பண்றதுக்கான நடவடிக்கைகள் கண் கூட தெரியல. அப்படி சொல்ல முடியாது. ரெஸ்டோர் பண்றதுக்காக தானே இவ்வளவு நபார்டு வங்கி, உலக சேலம் என்க்ரோச்மென்ட் தொடர்பா உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்குது. சேலம் மாவட்ட நிர்வாகத்தை கடிந்து சொல்லுது உயர்நீதிமன்றம். அது ஒரு அரசு ப்ரோஆக்டிவா அதில் செய்யுமானா உயர்நீதிமன்றம் ஏன் இந்த ஒரு வாட்டர் பாடிஸோட என்க்ரோச்மென்ட், நீர்நிலைகளுடைய ஆக்கிரமிப்புகளை இவ்வளவு கடுமையான உத்தரவை ஒன்றன் பின் ஒன்றா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய ஆக்கிரமிப்புகளை வந்து அம்மாவுடைய அரசு அகற்றிட்டு வருது. இதுல சில தனிப்பட்ட ஆளுகள் என்ன பண்றாங்க, நீதிமன்றத்துக்கு போயிட்டு ஸ்டே வாங்கிடுறாங்க. அதனால வேலைகள் வந்து ஒரு உத்தரவு கொடுக்குது. அரசு செயல்படுத்தணுமா இல்லையா? அப்ப அதெல்லாம் உறுதியா நிக்கிறாங்க. சேலம் மாவட்ட அரசு வந்து இந்த நீர்நிலைகளை வந்து யார் ஆக்கிரமித்திருந்தாலும் சரி, எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் சரி, பாரபட்சம் இல்லாமல் அந்த நீர்நிலைகளை எல்லாம், அந்த ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றி அதை முழுமையா பயன்படுத்தணுன்றதுக்காக தான் பல்வேறு திட்டங்களை தீட்டி அம்மாவுடைய அரசு இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் ஒரு பக்கம் முறைப்படுத்தப்பட்டு ஒரு காலத்துல நீர்நிலையா இருந்து, சமீபத்துல நீர்நிலையா இருந்து, நீர்நிலை இல்லைன்னு அறிவிக்கப்பட்டு இன்று ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஆக்கிரமிப்புகள் இன்னொரு பக்கம். இந்த சவால்கள் தொடர்ந்து இருக்குதான் செய்கிறது. சமீபத்துல வந்த ஒரு ஆய்வு அளிக்கப்படி இந்த ஒரு வெட்லேண்ட் என்று சொல்லக்கூடிய பகுதிகளுடைய அளவு பெருமளவுக்கு சென்னை உள்ளிட்ட இடங்கள்ல சுருங்கி இருக்கிறது, ஒரு டிராமாட்டிக்கா சுருங்கி இருக்கிறது அப்படின்னு அறிக்கை சொல்கிறது. இது குறித்தெல்லாம் கேள்விகள் எழுது. முன்பு பேராசிரியர் தீரன் சொன்னது போல வள்ளுவர் கோட்டம்லாம் கூட ஒரு காலத்துல நீர்நிலை தான். இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துடைய மதுரை கிளை நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் குறித்து பல கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்த ஒரு இடம். ஆனா அதுவும் கூட ஒரு காலத்துல நீர்நிலையாகத்தான் இருந்த ஒரு பகுதி. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சமீபத்தில் ஒரு பேராசிரியர் தீரன் சொன்னது போல ஒரு ரீலுக் பாலிசி இருந்து இன்னைக்கு முன்பு கொடுத்தது போல நீர்நிலைகள்ல அனுமதியோ இல்லை என்க்ரோச்மெண்ட்டுக்கு முறைப்படுத்தலோ இல்லை அப்படின்னு சொல்லலாமா? அதுல ஒரு சிறிய மாற்றம் வந்து உண்மைதான். முதல்ல வந்து இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நுங்கம்பாக்கம் ஏரியும் மாம்பலம் ஏரியும் அதனுடைய ஆயக்கேட்டு தான் டி நகர். டி நகரில் அதனுடைய ஆயக்கேட்டு நல்ல நெல் விளையக்கூடிய இடம். அதெல்லாம் பிளாட் போட்டு இது பண்ணதுனால இங்கே நம்ம தேவையில்லை, ஏரியே தேவையில்லைன்னு கவர்மெண்ட்டில் இது பண்ணி அந்த இவங்க இருக்க மாதிரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அவங்க எடுத்து அதெல்லாம் பிளாட் போட்டு விற்றுட்டாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி செய்கிறதில்ல. இப்போல்லாம் அந்த நீர்நிலைகளை அப்படியே இருக்கணும். ஏன்னா கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணணும். ஈவன் அந்த குடியிருப்புகளுக்கு வேண்டிய தண்ணி இது இருந்தால் தான் அதுக்கு வேண்டிய தண்ணி கிடைக்கும். அதனால் இதை வந்து யாரும் கையை வைக்க முடியாது. இப்போ ஜியோவை போட்டு எந்த ஏரியுமே அலினேட் பண்ணி கொடுக்கறது அல்ல. அதனால் அது வந்து நீர்நிலைகளை சேஃப் கட் பண்ணிட்டாங்க. அதோடு இல்லை, என்ன கேட்டாக்க இந்த வெட்லேண்டை ஆயக்கட்டு சொல்கிறேன் பாருங்கள், அதெல்லாம் பிளாட்டே போடக்கூடாது.
ஏதாவது மேலே மேடாக கிடக்குது தரிசு நிலம் அந்த மாதிரி பிளாட் போடுறது ஒன்று முடியும். நல்ல ஆயக்கட்டெல்லாம் ஏன் சார் போட்டு பணத்தை வாங்கிட்டு எல்லாம் கொடுத்துட்றாங்க. ஒரு வாட்டர் ரீசார்ஜுக்கு ரொம்ப அவசியமா. ஆமாம், அது வாட்டர் பாடி, இது வாட்டர் ரீசார்ஜுக்கு. இந்த வெட்டில் இந்த லேண்ட் இருக்கு பாருங்க, ஆயக்கட்டது பாருங்க, ஆயக்கட்டை வந்து அதை பிளாட் போட்டு விற்றனால தான் இது வேண்டாம்னு நினைக்கிறேன். அதையும் பிளாட் போட்டு விற்கிறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. ஆயக்கட்டு அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆயக்கட்டுனா ஒரு ஏருடைய இது இட் ஷுட் நாட் பி கிவன் ஃபார் எனி இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் குடியிருப்புகள். அதாவது ஹேபிடேஷனுக்கு பண்ணவே கூடாதுங்க. அது மாதிரி கொண்டு வரணும். போட்டு அம்பாட்டு கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு எல்லாத்தையும் பிளாட் விற்றுட்டோன்னா, இப்போ நெடுங்குன்றன்னு ஒரு இருக்குது, நெடுங்குன்ற ஏரி நல்லாவே இருக்குது, அது கீழே இருக்க இதெல்லாம் பிளாட் போட்டு விற்றுட்டான், நல்ல விலை போகுது, அருமையாக அவன் டிவிஎஸ் அவங்கெல்லாம் போடுறாங்க. ஆனால் நல்ல வேலை அந்த நெடுங்குன்ற ஏரி நல்லாவே இருக்குது, இன்டாக்ட் இருக்குது. இதை போல் இப்போ வந்து தே ஆர் நாட் கிவிங் ஃபார் எனி அதர் பிளாட் போட்டு விற்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒன்றும் செய்யலை. அந்த மாதிரி இப்போ கவர்மெண்ட் ஸ்டாண்ட் எடுத்து ரொம்ப தே ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆன் தட். ஈவன் தோ தெர் இஸ் அ என்க்ரோச்மெண்ட் இருக்குது, தட் ஷுட் பி ரிமூவ்ட். அதுக்கு ஒரு அதீதமான ஒரு பொலிட்டிக்கல் வில் தேவை. வில் வேணும் இல்லை இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதில் மத்திய அரசாங்கம் கொஞ்சம் சிறப்பாக செயல்படணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறுவாணி ஆற்றில் வந்து அந்த அட்டப்பாடி பகுதியில் வந்து அவங்க ஒரு அணை இல்லை 8 அணை கட்ட போகிறாங்க. அதில் பெரிய அணையாக வந்து அந்த ஒரு இடத்துல கட்டுறாங்க. மின்சாரம் தயாரிக்கிறேன், பாசனத்துக்கு கொடுக்குறேன், குடிநீருக்கு எடுக்கிறேன் அப்படின்லாம். ஆனால் நீங்கள் இதுக்கு என்ன செய்யணுன்னாக்கா, நாம் பலதுக்கு அனுமதி கேட்டால் மத்திய சுற்றுச்சூழல் துறையோ வனத்துறையோ வந்து அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் எப்படி தான் தெரியல, இவங்களுக்கு வந்து உடனே வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாசன திட்டங்கள் விஷயங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனுமதி இல்ல. நீங்க இன்னைக்கு ஒரு நீர்நிலைகளோ இல்ல ஆயக்கட்டுகளோ அந்த தன்மையை இழந்து அது வந்து ஒரு எஸ்டேட்டா ஊரா வீடுகளா மாறுவது அப்படிங்கிறது நம்முடைய ஆளுகையில் இருக்கு. அது மத்திய அரசாங்கத்துடைய பெரிய அளவுக்கு அதுல அவங்களுக்கு செய்ய கிடையாது. மாநில அரசு செய்யக்கூடிய இந்த ஒரு நீர்நிலைகளை பராமரித்தல, நீர்நிலைகளா வைத்துக் கொள்ளுதல், ஆயக்கட்டுகளா வைத்துக் கொள்ளுதல், மார்ஷ்லாண்டா வைத்துக் கொள்ளுதல், வெட்லாண்டா வைத்துக் கொள்ளுதல், அதை செய்யறோமாங்கிறதான் கேள்வி. அதை அந்த பகுதிகள் எல்லாம் சுருக்காம நம்ம வச்சிருக்கிறோம். இல்ல இப்ப நாமளா சுருக்கல. நீங்க உதாரணத்துக்காக சொல்றேன், இப்போ இந்த சிறுவாணி இது ஆற்றில் வந்து அணை கட்டுறதுனால நாளைக்கு பவானி ஆறும் பாதிக்கப்படும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு, திருப்பூர், கோவை அதெல்லாம் வந்து ரொம்ப வறட்சியான பகுதியாக மாறிடும். அப்போ நாமளாக பார்த்து ட்ரைலேண்டை இது வெட்லேண்டை வந்து ட்ரைலேண்ட் ஆக்கிறது இல்லை. இப்படி பிற மாநிலங்களில் நம்ம தண்ணீருக்காக எதிர்பார்த்திருக்கும் பொழுது என்ன செய்யணும்னா, நான் என்னுடைய கருத்தை இயல்பாக மாறிடுதுங்க. இல்லை பொதுவாக என்ன செய்யணும்னாக்கா, 2 மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை சொன்னா 1956 நதிநீர் மாநில பிரச்சனை சம்பந்தப்பட்டது அல்ல. இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகள், நமக்கு இருக்கக்கூடிய வெட்லாண்டு. இது நீங்க சென்னையில ஒரு வெட்லாண்டு மாறுது அப்படின்னா அதுக்கு வந்து மத்திய அரசு என்ன செய்யும், கர்நாடகா என்ன செய்யும், கேரளா என்ன செய்யும்? இது நம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டது. சென்னையில இதுதான் அறிக்கை, 80% of Chennai was wetland in 1980. Now it is only 15%. அதுக்கான நகரமயமாதல் தான். உங்களுக்கு அந்த நகரமயமாதல யாருடைய ஆளுகையில் இருக்கு? அது யாருடைய ஆளுகையில் இருக்கு? மத்திய அரசு ஆளுகையில் இல்ல, உங்க ஆளுகையில் இருக்கு. இல்லங்க, கேரளா கர்நாடகா சொல்றேன். ஒரு ஏரியினுடைய நீர்ப்பாசன பகுதி நிலம் பயிரிடாம போய் பிளாட்டா மாறிடுச்சுனாலே அந்த ஏரி பயன் இல்லாம போயிடுது. அதனாலதான் இப்போ அம்மா அவர்கள் என்ன பண்றாங்க, நீர்நிலையில இந்த நீர் தேங்கணும், அது நிலத்தடி நீர் போய் சார்ஜ் ஆகணும் அப்படின்றதுல இன்னைக்கு அம்மா அவருடைய அரசானது உறுதியா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுவா தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. அதனாலதான் நான் என்ன சொன்னேன், அந்த சிக்கலோட இந்த சிக்கலை போட்டு இணைக்கணும்ன்ற. நான் இப்ப நதிகள்லாம் இணைக்கிறதா மத்திய அரசாங்கம் சொன்னாங்க. ஆனா அவங்க அதெல்லாம் செய்யல. இங்க வாட்டர் டேபிள் எஃபிஷியன்ட்டா இருந்தா மத்த மாநிலத்துக்கு நாடுறதும் கூட குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம மட்டத்துல செய்ய வேண்டிய விஷயத்தை பேசுறா நீங்க கேரளா, கர்நாடகா, மத்திய அரசு அப்படின்னு அதற்கு போறீங்க. இல்லங்க, நாம ஒண்ணு அவங்க கிட்ட வந்து ஏனாமா கேட்கல. இல்ல கேட்கல, உரிமை தான் கேட்கறீங்க. நதிநீர் சட்டம்லாம் நமக்கு சொல்லக்கூடிய உரிமை. You are right on that. You are right on that. இப்ப இது வந்து நம்ம மட்டத்துல செய்ய வேண்டிய விஷயங்கள், நம்ம மட்டத்துல சுருங்கின விஷயங்களை பத்தி பேசுறோம். அதே கேரளா இது கர்நாடகா வந்து மகாநதியில வந்து அவங்க எப்படி நதிநீர் பிரச்சனையும் நம்ம இருக்கக்கூடிய குளம், குட்டை, ஏரி இத பராமரித்தலையும் அதெல்லாம் திட்டமிட்டு தானங்க செஞ்சிட்டு இருக்கிறோம். இப்பதான் நான் உங்களுக்கு எத்தனையோ புள்ளி விவரங்களை சொன்னேன். இந்த வெள்ள தடுப்பு நிதினு போட்டு அதுல ஒரு 1400 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி
ஆழப்படுத்துறது, வாய்க்காலில் சீரமைக்கிறது, எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொன்று கூட சொல்றேன், இல்ல நீங்க சென்னை பெருவெள்ளம் போது பார்த்தோம், நீர்நிலைகள் சுருங்கி போனதுடைய விளைவு அது வந்து சென்னையை எப்படி தாக்கிச்சு. அதுல படிச்ச பாடத்துல எவ்வளவு சதவீதத்தை நம்ம செயல்படுத்தி இருக்கிறோம். 33 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த ஏரி நீர்வரத்து வாய்க்கால்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து செழுமைப்படுத்தி சீர்படுத்தி தண்ணி சல்லுன்னு போய் அந்த ஏரியில நிரம்புறதுக்கான வாய்ப்புகள்லாம் அம்மா அரசு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து பெருவெள்ளத்துல படிச்ச பாடத்தை செயல்படுத்தி இருக்கிறோமா இல்ல செயல்படுத்தி இருக்கோம். இங்க எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டாங்க, வைடன் பண்ணிட்டாங்க. சைதாப்பேட்டையில நல்லா மேல அந்த 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 ஆறே நல்லா வைடன் ஆயிடுச்சுங்க. வெரி தேவகன். அடுத்து இது போன்ற ஒரு பெருமழை வந்தா அதை விட பெற்ற நல்லா செய்ய வேண்டியது இது பண்ணாங்க. இதை போல எல்லா இடத்துலையும் பண்ணணும். நீங்க சொல்ற பள்ளி கிணறுக்கு பாருங்க, மண்ணை கொட்டி கொட்டி அதை பிளாட் போட்டு வித்துட்டு இருக்கு. அதெல்லாம் நிறுத்திடணும். அது எதுக்கானா மழை காலத்தில் வர தண்ணி அங்கே போய் தேங்கணும். அதுக்காக தான் அது இருக்கு. வேஸ்ட் அதான் அந்த சதுப்பு நிலம் சொல்றீங்க பாருங்க, மார்ஷ் லேண்ட். அப்புறம் வெயில் காலத்தில் அந்த கடல் தண்ணி வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு, அது தடுக்கிறதுக்கு அது உபயோகப்படுது. அதை விட்டுட்டு மண்ணை கொட்டி 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 வீடு கட்டிட்டு இருக்கானுங்க. அது பர்மிஷன். அதுதான் அந்த அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன் ஆஃப் தி ரீசன் குறைஞ்சிட்டே வரத்துக்கு, வெட்லேண்டு குறையிறதுக்கு அது ஒரு ரீசன். ஏரிகளை இப்போ ஏரிகளை எங்கேயுமே விடுறதில்லை. அவங்க சொல்கிற முதல்ல நடந்தது ஒழிய இப்போ எந்த ஏரியுமே எந்த வாட்டர் பாடியும் யாருக்கும் எதுவும் கொடுக்கறதில்ல. அதான் ஏற்கனவே நிறைய கொடுத்தாச்சு. இனிமே கொடுக்கறதில்ல. வாட்டர் பாடி should be maintained as it is and it should be improved. இதுல அரசியல் சவால்களும் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பொழுது பேராசிரியர் தீரன் சொன்னது போது இருக்கவே செய்கிறது. இது ஒட்டுமொத்தமா ஒத்துக்கொள்ளக்கூடிய கட்சிகள் அந்தந்த மட்டங்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பொழுது கட்சிகளோ இல்ல அமைப்புகளோ எல்லோரும் வந்து கொடிபிடித்து வந்து போராடக்கூடிய சூழ்நிலையும் பார்க்கணும். இட் டேக்ஸ் a huge political will. அதை வந்து அரசும் அதை வந்து ஒரு முக்கியத்தோடு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து உயர்நீதிமன்றம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை இன்னும் மேம்பட்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய பார்வையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.